Hi guys, welcome to Kitty K Land. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பிடிஎஸோட கம்பேக் ஷெட்யூல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற பிடிஎஸோட கம்பேக் டேட் பற்றி. ஸோ March 20, 2026 தான் நம்ம பிடிஎஸ் அவங்களோட ஆல்பம் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5th ஆல்பம் நம்ம பிடிஎஸ்க்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் 9 மாதங்கள் கழித்து ஒரு ஆல்பமை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆல்பமில் வந்து பார்த்திங்கன்னா 14 ட்ராக்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஆல்பமோட ப்ரீ ஆர்டர் ஓப்பனிங் டேட் வந்து Jan 16-11 AM கொரியன் ஸ்டாண்டர்ட் டைமில், நம்ம இந்தியன் டைமில் பார்த்திங்கன்னா 7:30 AMக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் விடும்போதே நம்ம டூர் ஷெட்யூல் வந்து Jan 14 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே டூர் ஷெட்யூலை வந்து Jan 14 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஷெட்யூலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 34 சிட்டிஸ் பக்கம் இருந்துச்சு. அது போக இன்னும் நிறைய சிட்டிஸை வந்து கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க அப்போதைக்கு ரிலீஸ் பண்ண ஷெட்யூலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வேர்ல்ட் டூர் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா April 9, 2026 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து March 13, 2027 வரைக்கான ஷெட்யூல்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது போக இந்த நிறைய சிட்டிஸை வந்து கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம இந்தியன் ஆர்மிஸ்லாம் வந்து எதுக்கு எக்ஸைட்டடாக இருக்கும், நம்ம இந்தியா வந்து இந்த வேர்ல்ட் டூரில் இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதானே. பட் இப்போ அவங்க ரிலீஸ் பண்ண கிட்டத்தட்ட 34 சிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வந்து இல்லை. பட் இது போக நிறைய சிட்டிஸை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இல்லையா. மேபி அதில் நம்ம இந்தியா இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம், தெரியல. பட் நம்ம ஹோப் வைப்போம் நம்ம இந்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி. என்னதான் நிறைய ஆர்மிஸ் வந்து பரவாயில்ல பிடிஎஸ் இந்தியாவுக்கு வரலனாலும் பரவாயில்ல, நாங்கள் ஹாப்பி தான், அவங்களோட சேஃப்டி தான் எங்களுக்கு முக்கியம், அவங்க நல்லா சேஃப்டியாக இருப்பாங்களா இல்லையான்னு தெரியாது அப்படியெல்லாம் சொன்னாலுமே எனக்கு பர்சனலாக பிடிஎஸ் வந்து இந்தியாவில் கான்செப்ட் பண்ணால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அப்படி பண்ணாலும் நான் போய் ஒன்றும் பார்க்க போகிறது இல்லைடா. பட் ஸ்டில் இந்தியாவில் வந்து நம்ம பிடிஎஸ் வந்திருக்காங்க, கான்செப்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்கும்ல. அதனால் எனக்கு வந்து பிடிஎஸ் இந்தியாவுக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி தோணுச்சு. பட் ஸ்டில் அவங்க இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணலாம் 2027 மேபி வந்தால் வரலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்டில் சில இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் இருக்குது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிடிஎஸோட 14th year anniversary இருக்கு June 13, 2026 அப்போது அந்த டைமில் பூசானில் கான்செர்ட் நடக்குது. ஸோ நம்ம ஆர்மிஸும் பிடிஎஸும் 2 பேர் சேர்ந்துமே 14th anniversary ஆஃப் பிடிஎஸை சூப்பராக செலிப்ரேட் பண்ணலாம் பூசான் கான்செர்ட்டில். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்குக்காவோட பர்த்டே அப்போது லாஸ் ஏஞ்சல்ஸில் கான்செர்ட் நடக்குது. ஸோ ஜங்குக்காவும் அவரோட 29th பர்த்டேவை நம்ம ஆர்மிஸ் கூட ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்ச அப்டேட்ஸ் நம்ம பிடிஎஸோட ஷெட்யூல்ஸை பற்றி. இதை தாண்டி ஏதாவது புதுசாக ஏதாவது ஷெட்யூல்ஸு அப்டேட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸில் பார்க்குறதுக்கு நம்ம கிட்டி கே லேண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்லாம் மற்றவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.